நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நம்ம பாரதி வந்து ஆதியை வந்து அந்த ஐடி ரெய்ட்லேருந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்குனா நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஃபீஸில் வந்து ஆதியும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆதி வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காருல, அந்த சீன்லேருந்து ஆரம்பிக்காங்க. ஆதி வந்து சொல்கிறாரு, அந்த பையன், அந்த பொண்ணு, அதுக்கடுத்து அந்த பொண்ணோட அம்மா 3 பேருமே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்களாம். கடைசியில் வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் வந்து பிரச்சனை வந்துருச்சாம். அதனால் வந்து இப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பையனும் பேசுகிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட் பேச மாட்டேங்காங்க, நான் வேணா நீ யாருன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வேணா அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் சேர்த்து வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்ட உடனே நம்ம பாரதி வந்து கோவம் வந்துடுது. இப்போ 2 பேரும் அமைதியாக இருக்க போகிறீங்களா இல்லையா, நான் வந்து வேலை பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. சரி ஃப்ரெண்ட், நம்ம தூங்குவோம், அம்மா வந்து கோவப்படுறாங்க, வாங்க தூங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தமிழ் வந்து பாரதியோட மார்பில் தலையை வச்சு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேர் தூங்குற அழகை வந்து பாரதி பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து அதான் வந்து பாரதியை கூப்பிட்றாங்க. மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாரதி அப்படின்னு கத்தி கூப்பிட்றாங்க. சொல்லுலதா, நம்ம தமிழ் வந்து அழகாக தூங்குறாள், அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதையாவது சொல்லி சமாளிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதான் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாமல் இந்த 3 பேருக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குது, அது நமக்கு மட்டும் தெரியலை, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து ஆதி ஆஃபீஸோட மேனேஜர் இருக்கார்ல, அவர் பார்க்காரு, என்ன இந்த பொண்ணு இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடும் போலே பாரதி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற இன்னொரு ஆஃபீஸ் பாயை கூப்பிட்டு, உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோடனே, சார் பாரதி மேடம் வந்து இது எல்லாத்தையுமே முன்னாடியே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க, அது வந்து நம்ம சாருக்கு வந்து ஆதி சாருக்கு வந்து தெரியலை, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ வந்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க சார், மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சு வெரிஃபிகேஷன் தான் போய்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சார் வந்து விடுபட்டுருவாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்னோடனே இவருக்கு ரொம்ப கோபமாயிடுது. இந்த பாரதிக்கு நம்ம ஒரு பிளான் போடாமல் விட்டுட்டோமே நம்ம மேடம் கிட்ட சொல்லிவிட்டு அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் வந்து இங்கிட்டு பாரதி இருக்காங்களா, அவங்க அந்த ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. உடனே கேசவர்கிட்ட சொல்கிறாங்க, கேசவ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இது அவங்க கேட்டதை விட நம்ம சீக்கிரமாகவே பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு, எப்படியாவது நம்ம இந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சிடலாம், ஆதியை மட்டும் எழுப்புங்க, இதை கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கேசவ் வந்து எழுப்புறாரு ஆதியை. ஆதி எந்திரியாதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இந்தாங்க சார் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. உடனே ஆதி வந்து அதை வாங்கிட்டு உங்கள் 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வந்து காப்பாற்றினதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. உடனே கேசவ் வந்து சொல்கிறாரு, எங்களை விட இந்த இந்த பிரச்சனையில் வந்து அதிகமாக ஈடுபாடு எடுத்து செஞ்சது வந்து பாரதி தான், பாரதிக்கு தான் நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாரதிக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து நேரம் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் எல்லாத்தையுமே ஃபைல் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப நேரமாக பரட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து முடிச்சிட்டா, ஓகே சார், நாங்கள் கேட்டதை விட ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இதில் ஒரு சைன் மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதிட்ட சைன் வாங்கிட்டு, சார் இன்னொன்று, நாங்கள் எப்போ உங்களை என்கொயரி கூப்பிட்டாலும் எல்லாருமே வந்து எனக்கு டீட்டெயில் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே சார், நாங்கள் வந்து சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் போயிடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அந்த மொபைல் எல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து சாரதாம்மா வீட்டு தான் காட்டுறாங்க. சாரதாம்மா வீட்டில் வந்து சேடாக உட்காந்துருக்கும்போது மேலே ரூமில் வந்து நம்ம பவானியும் ஏகாம்பரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போட்ட பிளான் சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபோன் வரப்போகுது, ஆதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு, அதுக்கடுத்து எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பவானி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்மளை பற்றி அவனுக்கு தெரியலை, அதான் நம்மகிட்ட அப்படி பேசிட்டான். அதுவும் இல்லாமல் அந்த ஆஃபீஸில் போய் ஊழல் நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறானா, நம்ம இதிலே கை வைக்கிறானா, அவனை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகாம்பரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து அவன் ஒரு குறைஞ்சது 5-6 வருஷமாவது ஜெயிலுக்குள்ளே போயிடுவான். அதுக்கடுத்து சாரதா அம்மாவும் மகன் போன துக்கத்தில் மண்டையை போட்டுரும். அதுக்கடுத்து இந்த சகுனி கூட்டங்களை வந்து விரட்டி விட்டுட்டு நம்ம இந்த சொத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி பவானி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வா, கீழே போய் துக்கத்தில் நம்மளும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாம்பரம் பவானி கீழே வராங்க. கீழே வந்து சாரதாம்மா கிட்ட வந்து அந்த ஆனந்துன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து பெரியம்மா அந்த ஜோசியரை வர சொல்லிட்டேன், அவர் பக்கத்தில் கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த ஜோசியர் வந்து வந்துடுறாரு. அம்மான்னு சொல்லிட்டு வராங்களா. உடனே வந்து வாங்க ஜோசியரே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு, இந்தாங்க ஜோசியரே, என் பையனோட ஜாதகம், அவன் வந்து இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கான், அவங்கள்ட்ட ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டேன்ல, அவனுக்கு எப்படி ஓடுது என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் பவானி வந்து சொல்கிறாங்க, அக்கா நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஐடி ரைடு, இதுக்கும் என்ன சம்மந்தம்,
நம்ம மாப்பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாவது வழியை பார்ப்போம், அதை விட்டு ஜோசியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பவானி சொல்கிறாங்க. பவானி கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, இதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் எக்கச்சக்க பிரச்சனை வந்திருக்கு, அப்போல்லாம் அந்த ஜோசியர்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டப்போ இவர் சொன்னது தான் நடந்திருக்கு, அதனால் இந்த வட்டம் கொஞ்சம் அமைதியாக கேட்போம், நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ஜோசியர் சொல்ல ஆரம்பிக்காரு. அம்மா பையனோட ஜாதகம் வந்து சூப்பராக இருக்குமா, இந்த பையனுக்கு வந்து எதுவுமே நடக்காது, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ தான் அவனுக்கு நல்ல தசை ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் சொல்கிறாரு. உடனே பவானி வந்து ஜோசியர் என்ன வளர்றீங்க, அங்கே ஐடி ரைடு நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்னன்னா பையனுக்கு ஆயுசு கட்டி அது கட்டின்னு சும்மா அளந்தெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பவானி சொல்கிறாங்க. இல்லைம்மா இதை நான் சொல்லலை, இந்த கட்டம் தான் சொல்லுது, அதுவும் இல்லாமல் சோழி ஊட்டி போட்டேன்ல அதுவும் சொல்லுது, இந்த பையனுக்கு வந்து இனி எந்த பிரச்சனையுமே வராது பாருங்கள், கண்டிப்பாக அந்த பையன் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பவானி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வரப்போகுது, ஆதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு, அப்புறம் நீ எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பவானி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துட்டு அவங்களுக்கு கோடி கும்பிடு ஐயா, எங்கள் ஃபேமிலியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கிட்டிருந்து ஃபோன் வருது, மேனேஜர்கிட்ட இருந்து பவானிக்கு ஃபோன் வருது. மேடம் நம்ம போட்ட பிளான்லாம் போச்சு, இங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்கா பாரதி, நான் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டா, நம்ம போட்ட பிளானெல்லாம் உடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொன்னோடனே ஷாக் ஆகிடுறாங்க பவானி. பவானி மூஞ்சில் ஷாக் ஆகிறதவொடனே சாரதாம்மா பார்த்துக்கிட்டே இருந்தவொடனே சரி சமாளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன மேனேஜர் சொல்கிறீங்க உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் அவன் தப்பிச்சிட்டான், இனிமேல் அரெஸ்ட் பண்ணவே முடியாது, சரி கூப்பிட்றேன் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அக்கா நம்ம மாப்பிள்ளைய வந்து தப்பிச்சிட்டாராம், எல்லாமே ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாராம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சாரதாம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்து இதுலேருந்து தப்பிச்சிருவாருன்னு, சாரி உங்கள் பையன் தப்பிச்சிருவாருன்னு சொன்னேன்ல பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீனில் வந்து பாரதி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி விட்டு போயிடுறாங்க. ஆதி பின்னாடியே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க பாரதி, நான் வந்து உங்களோட தப்பாக எதுவும் சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் விளையாட்டு நினச்சிக்கிறாதீங்க, நான் வந்து உண்மை தான் சொல்கிறேன், நான் வந்து லேடிஸ் காலேஜில் தான் படித்தேன், ஆனால் எனக்கு எந்த பொண்ணு கூடவே இந்த மாதிரி உணர்ச்சி வந்ததில்லை, ஒரு சந்தோஷம் வந்ததில்லை, உங்ககிட்ட தான் அது வந்திருக்கு, நான் உங்களையும் தமிழையும் நல்லா வச்சு பார்த்துக்குருவேன், ப்ளீஸ் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி லவ்வை வந்து ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த பாரதி சரி நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்களா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.